ரீசெண்டா வந்த ஒரு ட்ரைலர் ரொம்ப இம்ப்ரெசிவா வந்து இருந்துச்சு. அண்ட் தென் சூப்பர் டீலக்ஸ் ட்ரைலர வந்து அப்படி ரீகிரியேட் பண்ண மாதிரி வந்து இருந்துச்சு. பட் கதை எல்லாமும் வேற. அதோட சொன்ன நரேட்டிவ் வந்து எனக்கு கிட்டத்தட்ட சூப்பர் டீலக்ஸ் ட்ரைலர் தான் ஞாபகம் வந்துச்சு. வணக்கம், நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். அப்படி எந்த ட்ரைலர் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மார்ட்டினே. அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் கார்த்திகேயன் மணி. இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு கே.சி. பாலசரங்கன். இந்த படத்தோடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்கா சத்யராஜ், காளி வெங்கட், ரோஷினி ஹரிப்ரியா அண்ட் ஷெல்லி, ஜார்ஜ் மெரன் அண்ட் விஸ்வா, அர்ச்சனா மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. மெட்ராஸ் மார்ட்டினி இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரைட்டர் ஜோதி ராமன் அவர்கள் ஒரு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய சூப்பர் ஹீரோஸ் மூவிலாம் சூப்பர் ஹீரோ ஸ்டோரிலாம் எழுதியிருக்காரு. அதை தாண்டி ஒரு நார்மல் லைஃப்பை நீங்கள் எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய க்ளோஸான ஒருத்தர் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. அப்படி ஒரு நார்மல் லைஃப்பை வந்து தேடி எழுதுறதுக்காக போகிறாரு. அப்படி எழுதப்படுற ஸ்டோரி தான் கண்ணனை பற்றி. அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றது தான் படத்தோடைய கதையும் கூட. கதை வைஸ் வந்து சத்யராஜ் ஆரம்பத்துலேருந்து நரேட் பண்ணி ஒவ்வொரு கேரக்டராக வந்து நமக்கு வந்து இன்ட்ரோ பண்ணி அந்த கேரக்டருக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அப்படியே சொன்ன விதம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக வந்து இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சும் இருந்துச்சு. அப்புறமா வந்து போக போக ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன லேக் வந்து இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து உண்மையாலே காளி வெங்கட் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸால் அப்படியே மறைச்சி வச்சுருந்தாரு. காளி வெங்கட் இந்த படத்துக்கு பெரிய தூணா வந்து சொல்லியாகணும். கண்ணன் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்பாவா அவருடைய எமோஷன் ஒரு இந்த லைஃப்லேயே, அதாவது ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லைஃப்லேயே வந்து போயிட்டுருக்கு. தான் பசங்களை வந்து எப்படியாவது முன்னேற்றணும், அதுக்கு அவர் போடுற உழைப்பு, இது எல்லாமும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அம்மாவாக பண்ணியிருந்த ஷெல்லி அவங்களும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் தீப்தி, அதாவது பொன் கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாங்க. கண்ணனோடைய பொண்ணாக வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக அவங்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இல்லை அந்த பாண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கதை பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருந்துச்சு. கதை சொன்ன விதமும் வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துச்சு. நிறைய எமோஷ்னலான மூமெண்ட்ஸ் வந்து அப்படியே படத்தில் நிறைய இடங்களில் வந்து கடத்திட்டு போயிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் செகண்ட் ஹாஃபில் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டு பல இடங்களில் வந்து கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்க நெருங்க எமோஷ்னலாக அழுக வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு பாண்டு வந்து ஒர்க் ஆகிருந்துச்சு. இந்த படத்தில் வரக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு கதையாக வந்து இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன லேக் இருந்தாலும் அதெல்லாம் வந்து படத்தில் அந்த ஃப்ளோவில் பெருசாக வந்து தெரியல. அந்த படத்துடைய சவுண்டிங் டெக்னிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய மெனக்கிட்டு இருக்காங்க சவுண்டுக்காகவே. அந்த விஷுவலாகவுமே வந்து படம் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கூட. எனக்கு வடிவேல் சாங் வந்து அவர் வந்து ஒரு பாட்டை பாடியிருக்காரு. அந்த சாங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சாதாரணமாக கேட்கும்போதே பிடிச்சிருந்துச்சி. படத்தோடு பார்க்கும்போது அது இன்னும் நல்லா சூட் ஆச்சு. ஸோ ஓவராலாக வந்து ஒரு நல்ல படம் வந்திருக்கு. நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ மெட்ராஸ் மார்ட்டினே காளி வெங்கட் அவர்கள் வந்து ஒரு பக்கம் தூக்கி பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி ரோஷினி ஹரிப்ரியா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து தூக்கி பிடிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி படத்துக்கு வந்து ஆக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஆக்டிங் அதோட ரொம்ப முக்கியம். அது எல்லாமும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புலிகேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.